வீட்டுக்கு ரீச் ஆனதுமே நெக்ஸ்ட் டே பால் காய்க்கிறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்புனோம். அம்மா வந்து 2 டேஸ் ட்ராவல் பண்ணதுனால தலைவலிக்குன்னு படுத்துட்டாங்க. நானும் ஹஸ்பண்ட் மட்டும் போயிருந்தோம். கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு பால் காய்ச்சறதுக்கு அண்ட் அன்றைக்கி சமைக்கிறதுக்குமே கொஞ்சம் திங்ஸ் சேர்த்து வாங்கிட்டோம். கிராசரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நம்ம ஊரில் உள்ள மாதிரி இல்லை. ட்ராவல் பண்ணி வந்தது எனக்குமே கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. பட் தூங்கிட்டேன்னா மார்னிங் எழுந்திரிச்சு பால் காய்க்கிறதுக்கு லேட் ஆயிரும். ஸோ நைட்டே ஒர்க்கை முடிச்சுட்டு தான் படுக்கணும்னு கிச்சனை ஃபுல்லாகவே ஃபஸ்ட் நான் க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே 2 o'clock கிட்ட ஆகிட்டு பாலை ஸ்டவ்வில் வச்சதுமே 2 பாப்பாவும் கிளாப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பால் நல்லபடியாக பொங்கிட்டு பாலை எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டு எல்லாருமே சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து கதம்போ கிடைக்கல, மல்லிப்பூ தான் இருக்குமா. ஸோ மல்லிப்பூ வச்சே நாங்கள் சாமி கும்பிட்டோம். ஸ்பீக்கரில் சாமி பாட்டு போட்டு 2 பாப்பாவுமே நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு. சின்ன பாப்பா ஸ்பீக்கரை கீழே வச்சுட்டா அக்கா எடுத்துருவா அப்படின்ற பயத்துலேயே சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க, கீழே வைக்காமல். அப்புறம் எல்லாருமே திருநாள் பூசிட்டு பாலை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுப்பு வந்து கொண்டு வரல. ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் நம்ம சாப்பாடு எல்லாமே பண்ணியிருக்கோம். அடுப்பு வந்து இங்கே வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா சமைக்க தேவையான கொஞ்சம் திங்ஸ் மட்டும் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அடுப்பு வாங்குற வரைக்கும் நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வைக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக உப்புமா வச்சுட்டோம். லஞ்சுக்கு சாம்பார், ஒயிட் ரைஸ் வச்சு அப்பளம் பொரிச்சிட்டோம். கூட்டு வைக்கலை, ட்ராவல் பண்ணி வந்தது அண்ட் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால லஞ்ச் வந்து நாங்கள் சிம்பிளாக வச்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.